ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அந்த துறையின் கீழ் இயங்கி வரும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் அந்நிறுவனத்தின் விரிவுரையாளர் டாக்டர் ரகுபாலன் ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். கூட்டுறவு சங்கங்களின் சேவைகள் பற்றி சென்ற பகுதியில நிறைய பேசணும் சார். இப்ப நம்ம நாட்டுல பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது சார்? வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க சார். பால் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப 150% உயர்த்துறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மகளிர் கூட்டுறவு சங்கங்கள் இதில் வெண்மை புரட்சி 2ன்னு சொல்லிட்டு அதில் நிறைய பெண்களை உறுப்பினர்களாக சேர்த்து அவங்கள இந்த தொழிலில் ஈடுபடுத்தி, பிகாஸ் அவங்க தான் இந்த மாதிரி தொழில்களில் அதிகமாக ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அளிக்கிறதுக்காக என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சி 2ன்னு திட்டத்தை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்திட்டு வராங்க. இதில் தமிழ்நாட்டில் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 794 பால்வள கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்கள் தான் அதில் அதிகப்படியாக உறுப்பினர்களாக இருக்காங்க. மாடுகளுக்கு உண்டான அந்த வெட்டினரி சர்வீசஸ், அது இல்லாமல் மாட்டு தீவனம், இதெல்லாம் நல்ல முறையில் உற்பத்தி செய்து இந்த மாதிரி சங்கங்களுக்கு கொடுத்து பால்வள கூட்டுறவு சங்கங்களை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு மகளிர் அதிகமாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். நிச்சயமா சார். சார், இப்போ இந்த வெண்மை புரட்சி 2.2 அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். ஏன்னா மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுல நம்மளுடைய அரசு ரொம்ப முனைப்பா இருக்காங்க. ஏன்னா நம்ம பாக்குறோம் நாட்டினுடைய வளர்ச்சியில மகளிரோட பங்களிப்பு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதற்கான திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருது. அதனுடைய ஒரு பகுதியை இதை பார்க்கலாமா சார்? நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும். நம்ம வெண்மை புரட்சி 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த வெண்மை புரட்சி நடக்கலைன்னா இன்னைக்கு நமக்கு பால் தேவைப்படுதுன்னா பக்கத்தில் இருக்க கடையில் போய் நம்ம பால் பாக்கெட் வாங்கிட்டு வரோம்னா இந்த நிலைமை அப்படிங்கிறது அந்த வெண்மை புரட்சி 1 வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கிடையாது. நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லி கேட்டிருப்போம், ஸ்கூல்ல பால் பவுடர் கொடுப்பாங்க, அது வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு அதை தானமா கொடுத்ததை நம்ம வாங்கி ஸ்கூல்ல எல்லாம் பால் பவுடர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய நாடு இருந்தது. இன்றைக்கு உலகத்துல நம்பர் 1 பால் உற்பத்தியாளராக நம்ம மாறி இருக்கோம் அப்படிங்கிறது வெண்மை புரட்சி 1 அதனுடைய விளைவா நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய அந்த உயரத்தை அடைஞ்சிருக்கோம்னு சொல்றோம். இப்ப அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா வெண்மை புரட்சி 2.0 அப்படிங்கிற திட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த திட்டத்தின்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய நாட்டினுடைய பால் உற்பத்தியை 50% அதிகரிப்பது தான் இதனுடைய நோக்கம். இதுல பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மட்டுமே ஒன்றிணைந்து ஆரம்பிக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர் சங்கங்களை ஆரம்பிக்கிறதுக்கான முன்னுரிமை எல்லாம் கொடுக்கப்படுது. சோ அந்த மாதிரியான மகளிர் மட்டுமே இணைந்து ஆரம்பிக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மூலமா பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம கிராமங்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா விவசாயத்திற்கு அடுத்தபடியான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம்னா பால் உற்பத்தி தான். அதுல பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த இடத்துல பெண்கள் கையில வருமானம் சேர்றதுக்கு இது ஒரு அடிப்படையான காரணமா அமையும். அதே மாதிரி கிராமப்புற குடும்பங்களுக்கு 2ஆம் வருமானமா இந்த பால் உற்பத்தி மூலமா வருமானம் சேர்வதற்கு உதவிகரமா இருக்கும். நிச்சயமா சார். பெண்களை சுய தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. கூட்டுறவு சங்க நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கண்டிப்பா இடஒதுக்கீடு வழங்கப்படணும் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்கலாம் சார்? இது பெண்களுக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சங்க நிர்வாகத்தில் பெண்களுக்கு கண்டிப்பாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பூர்வமாக அதுக்கு சில ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 2002 அப்படின்னு சொல்றதுல பார்த்தீங்கன்னா, அதாவது பல மாநில கூட்டுறவு சங்க நிர்வாக குழுவில் பெண்கள் பார்த்தீங்கன்னா இயக்குநர்களாக கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. அதன்படி எல்லா கூட்டுறவு சங்கத்திலையுமே பெண்கள் இயக்குநர்களாக அறிமுகப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது 1550 மேற்பட்ட மல்டி ஸ்டேட் சொசைட்டியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது தவிர தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா மாடல் பைலா, அதாவது மாடல் சட்ட விதிகள்னு சொல்லி ஒரு புதுசாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் பெண்களுக்கு கட்டாய இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த மாடல் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது நம்மளுடைய மத்திய கூட்டுறவு அமைச்சகம் வந்த பிறகு இந்த ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனால எல்லா கூட்டுறவு சங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகளிரோட பங்கு அதிகமாக கட்டாயமாக
சட்டத்திலேயே கொண்டு வரப்பட்டது. மகளிருக்கு அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டதன் மூலமா அவங்களுக்கான அந்த உரிமைகள் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா சார்? நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின்படி ஏற்கனவே நம்ம இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது, பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது ஏற்கனவே நமக்கு வந்திருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்லயும் இது வந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி துணை விதிகளின் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மட்டும் கிடையாது, எல்லா விதமான கூட்டுறவு சங்கங்கள்லையும் இந்த மாதிரி துணை விதிகளின்படி இனிமேல் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து சேரும். இதனால ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார சுதந்திரம் பத்தி சொல்லுங்க. சரி, பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நகரத்துல வாழக்கூடிய பெண்களை காட்டிலும் கிராமத்துல வாழக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற விஷயங்கள் ரீதியாகவும் சரி நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறி. நம்மளால இல்லைன்னு சொல்லிட முடியாது, பட் போதுமான அளவு வந்திருக்கா அப்படின்னு கேட்டா நமக்கு இல்ல. இந்த புதிய நடைமுறைகளின் மூலமா மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தினுடைய நடவடிக்கைகள் மூலமா நம்ம ஏற்கனவே சொன்ன பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமா அவங்களுக்கு அந்த பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க கையில பொருளாதாரம்ங்கிறது நிதியா ஒரு வருமானமா வரும்போதுதான் பொருளாதார சுதந்திரம் அவங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஒரு கூட்டுறவு சங்கத்துல நிர்வாக குழு உறுப்பினராகவோ அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராகவோ துணைத் தலைவராகவோ பெண்கள் வரும்போது அவங்களுடைய தலைமைத்துவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளால கொண்டு வர முடியும். அதன் மூலமா அவங்களுடைய முழு சுதந்திரம் அப்படிங்கிறது படிப்படியா வர்றதுக்கு இது ஒரு முதல் படியா நம்மளால நிச்சயமா எடுத்துக்க முடியும். அரசு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பாலின சமத்துவம். ஏன்னா இப்ப புதிய தொழிலாளர் நலச்சட்டத்துல கூட பாத்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காங்க, பாலின சமத்துவம்ன்றது வேணும்னு. அது கூட்டுறவு சங்கங்கள்லயும் கூட அந்த சமத்துவம்ன்ற ஒரு கருத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு உரிய கௌரவமும் ஒரு அங்கீகாரமும் இதன் மூலம் கிடைக்குதுன்றதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இப்போ கூட்டுறவு நடைமுறைகளை நவீனமயமாக்க இந்த அமைச்சகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது சார்? வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க சார். ஜூலை 6, 2021 கூட்டுறவு அமைச்சகம் ஆரம்பித்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா தற்போது இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா 114 இனிஷியேட்டிவ்ஸ்க்கு மேலே எடுத்திருக்காங்க. முக்கிய நடவடிக்கை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்கல். அனைத்து சொசைட்டிகளையும் பார்த்தீங்கன்னா 100% கணினிமயமாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, இதன் மூலம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பதிவுகள், வெளிப்படைத்தன்மை, விரைவான சேவை அதெல்லாம் கிடைக்கிறது. அதே மாதிரி மாடல் சட்ட விதிகளை அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கூறுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட வணிக நடவடிக்கைகள் இந்த சங்கங்கள் எல்லாம் செய்யலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா கடன் மட்டும் வழங்கி கொண்டிருந்தாங்க. உரம், விதை, பால் சேகரிப்பு, காப்பீடு, பொது பொருட்கள் விற்பனை போன்ற பல துறைகள் இவங்க செயல்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா 3 பல மாநில கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா நேஷனல் கோஆபரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், ஏற்றுமதிக்காகவே ஒரு தேசிய அளவில் ஒரு கூட்டுறவு சங்கங்கள் நிறுவியிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அதுக்காக நேஷனல் கோஆபரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இயற்கை பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டுறவு சங்கம் பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பாரதிய பீஜ் சஹகாரி சமிதி லிமிடெட் அப்படின்னு ஒரு தேசிய அளவில் ஒரு கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விதைகள், நல்ல குவாலிட்டி ஹைபிரிட் சீட்ஸை உற்பத்தி செய்து அதை செய்கிற கூட்டுறவுகள் ஏதாவது இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல செஞ்சுட்டு அது இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து பயன் தரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினால டிஜிட்டல் சேவைகள் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தேசிய கூட்டுறவு கொள்கை 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுறவு கொள்கையை உருவாக்கியிருக்காங்க இந்த கூட்டுறவு அமைச்சகம். நிச்சயமா சார். கூட்டுறவு அமைச்சகம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பத்தி சார் சொன்னாங்க, டிஜிட்டல் மயம் பத்தியும் சொன்னாங்க. எல்லா துறையிலையும் டிஜிட்டல் மயமான பிறகு எவ்வளவு நேர விரயம் அப்படின்றது தடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க ரகுபாலன் சார் இந்த டிஜிட்டல் மயமானது பத்தி? அதாவது கூட்டுறவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அல்லது சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த தலைமுறை, அதாவது இளைஞர்களை இந்த கூட்டுறவுக்குள்ள கொண்டு வர்றது எப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கூட்டுறவுல பெரிய அளவுல இன்னைக்கு இளைஞர்கள் உறுப்பினர்களா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரொம்பவே அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். தயாரா இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா வேறு ஒரு வங்கியில நம்ம கணக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மொபைல்ல இன்னைக்கு யூபிஐயை தாண்டி யாருமே வேற எதையும் யூஸ் பண்றது இல்லை. எல்லாருமே அதை நோக்கி போயிட்டதுனால இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறையினரை கூட்டுறவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியா இருக்கும். நேர விரயம் அப்படிங்கிறது பெரிய அளவு குறையும். அதே மாதிரி இந்த கணினிமயமாக்கல் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நபார்ட் வங்கி மூலமா இதை பண்றாங்க. அதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா
நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களையும் அதே மாதிரி நீண்டகால கடன் தரக்கூடிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளையும் என்ன பண்றாங்கன்னா நபார்டு வங்கியோட இணைச்சு ஒரு மென்பொருள்ல இஆர்பி மென்பொருள்ல இதை இணைக்கிறாங்க. அதனால என்ன ஆகும்னா அப்போ இன்னொருத்தர் அதை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறத மென்பொருள் மூலம் இந்த கணினிமயமாக்கல் திட்டத்தின் மூலமா நம்மளால கொண்டு வர முடியும். நிச்சயமா சார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யறதோட மட்டும் இல்லாம சீக்கிரமா சேவைகள் அவங்களை சென்றடைகிறதையும் இந்த கணினி உறுதிப்படுத்த. நிச்சயமா சார். உணவு தானிய உற்பத்தியில பாத்தீங்கன்னா நாம உலக அளவுல முன்னணியில இருக்கோம். இந்த உணவு தானிய உற்பத்திக்கு பிறகான அந்த செயல்பாடுகள்ல இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பங்களிப்பு என்ன சார்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையின் பங்களிப்பு பெரிதும் முக்கியமானது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் சங்கங்கள் என்ன பண்ணிக்குதுன்னா விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பாசன வசதிகள் வழங்குகின்றன. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட உற்பத்தி செலவுகளை குறைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்த பொருட்களை சரியான விலையில் விற்பனை செய்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. சில சமயம் சரியான விலை கிடைக்கவில்லை என்றால் எந்த காலத்தில் அவங்களுக்கு விலை கிடைக்குமோ அது வரைக்கும் இந்த கிடங்குகளில் பாதுகாத்து நல்ல விலை கிடைக்கும் போது விற்பனை செய்து விவசாயிகளுக்கு பணத்தை கொடுப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு மற்றும் களஞ்சியம் தானிய சேமிப்புக்கு WDRAன்னு சொல்லக்கூடிய வேர்ஹவுஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரின்னு மத்திய அரசு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தில் நம்மளோட கூட்டுறவு சங்கங்களோட கிடங்குகள்லாம் ரிஜிஸ்டர் செய்து அந்த ரிஜிஸ்டர் செய்கிறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுறவு சங்கத்தில் இருக்க குடோனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசிஸ்டன்ஸ் உள்கட்டமைப்பு வசதிக்கு கடன் வசதிகள், அதில் வேலை செய்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக பயிற்சி, அதே மாதிரி விவசாயிகளுக்கு அந்த கிடங்குகளை சேமித்து வைப்பதனால் என்ன பயன், அந்த சேமித்து வைத்து அதில் கிடைக்கக்கூடிய ரசீதுகள் மூலமாக கூட்டுறவு வங்கிகள் கடன் பெறலாம். ஸோ அதெல்லாம் ஒரு அவேர்னஸ் விவசாயிகளுக்கு பயிற்சியாக ஏற்படுத்துகிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செயலாக்கம் மற்றும் மதிப்பூட்டல், அதாவது பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, கம்பு போன்ற தானியங்களை பார்த்தீங்கன்னா மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்கு தேவையான உதவிகளை இந்த கூட்டுறவு சங்கங்கள் செய்து வருகின்றன. அதே மாதிரி ஏற்றுமதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது நான் சொன்ன நேஷனல் கோஆபரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட்னு ஒரு நிறுவனம், கூட்டுறவு நிறுவனம் உருவாக்கினதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டுறவு சங்கங்கள்லாம் அவங்களோட தயார் பண்ண பொருட்களை அந்த நிறுவனம் மூலமாக ஏற்றுமதி செய்யறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமா சார். இப்ப வெங்கடேஷ் சார் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது இல்லையா. ஏன்னா உற்பத்தி பண்றாங்க, அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கிடங்குல வைக்கிறாங்க அப்படின்ற ப்ராசஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதற்குள்ள எவ்வளவு செயல்பாடுகள் இருக்கு, என்ன மாதிரியான ஒரு நல்ல நோக்கம் இருக்கு அப்படின்றது மக்கள் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இது வரைக்கும். இப்ப புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பெரிய கிடங்குகள் அமைக்கிறத பத்தி சார் சொன்னாங்க. ரகுபாலன் சார், நீங்க சொல்லுங்க. தேனி மாவட்டம் சீலமருத்துப்பட்டியில ஒரு கிடங்கு பெருசா கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா சார், அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது தேனி மாவட்டம் சீலமரத்துப்பட்டியில இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு பெரிய கிடங்கு கட்டப்பட்டிருக்கு. இது எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எந்த திட்டத்தின்படி கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, மத்திய கூட்டுறவு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய பரவலாக்கப்பட்ட தானிய சேமிப்பு அல்லது கிடங்கு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின்படி நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கிடங்குகளை கட்டிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள்ல ஏற்கனவே கிடங்குகள் கட்டப்பட்டு பயன்பாடு இல்லாம இருக்கு. நிறைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள்ல நம்மளால கிடங்குகளை பார்க்க முடியும். ஆனா அது உபயோகப்படுத்தப்படுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ சார் சொன்ன மாதிரி WDRA மூலமா இந்த திட்டம்ங்கிறத பெரிய அளவில் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின்படி 2028ஆம் ஆண்டுக்குள்ள நம் இந்திய நாட்டில் உள்ள எல்லா கிராம பஞ்சாயத்துகளையும் உள்ளடக்கிய சேமிப்பு திட்டத்தை உருவாக்கணும். அதை கூட்டுறவுகள் மூலமா உருவாக்கணுங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அந்த திட்டத்தின் மூலமா கட்டப்பட்டது தான் அந்த சீலமருத்துப்பட்டியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிடங்கு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வேளாண் துறையில கூட்டுறவு சங்கங்களுடைய அந்த பங்களிப்பு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா பால் உற்பத்தி மற்றும் மீன் வளம் இதெல்லாம் பார்த்தோம். நேயர்களே, சமீபத்தில் பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்த பாரத் டாக்ஸி குறித்து இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் நாளை கேட்கலாம்.